சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மதிப்பீட்டில் சில குளறுபடிகள் நடைபெற்றிருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இதற்கு தாம் பொறுப்பேற்றுக் கொள்வதாக அதிரடியாக அறிவித்திருக்கிறார். மாணவர்களின் நலன் கருதி விடைத்தாள்களை மீண்டும் மறு மதிப்பீடு செய்யும் பணிகள் உடனடியாக தொடங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மதிப்பீட்டில் சில குளறுபடிகள் நடைபெற்றிருக்கிறது. இந்நிலையில் இதற்கு தாம் பொறுப்பேற்றுக் கொள்வதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். இவ்விவகாரத்தில் உள்ள அனைத்து பிரச்சினைகளும் விரைவில் சரி செய்யப்பட்டு தகுந்த தீர்வு எட்டப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். இந்த ஆண்டு நடைபெற்ற சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் என்பது வழக்கத்திற்கு மாறாக கணினி வழியில் மதிப்பீடு செய்யப்பட்டன. இதில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டு குறிப்பாக மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் கடுமையாக ஒரு சரிவு ஏற்பட்டதாக நாடு முழுவதும் சர்ச்சை வெடித்திருக்கிறது. இந்த தேர்வு முடிவுகளுக்கு பிறகு மதிப்பெண் குறைந்ததாக கருதிய மாணவர்கள் மறுகூட்டல், மறுமதிப்பீடு, விடைத்தாள் நகல் போன்றவற்றுக்கு விண்ணப்பிக்கும் போது இணையதளத்தில் விண்ணப்பிக்க முடியாமலும் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்று காலை டெல்லியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அனைத்து வங்கிகளுடைய உயர் அதிகாரிகளோடு ஒரு ஆலோசனையை மேற்கொண்டார். சிபிஎஸ்இ மாணவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்படி இந்த கட்டணங்களை எல்லாம் செலுத்துவது, இந்த குளறுபடிக்கு என்ன தீர்வு என்பது குறித்தெல்லாம் ஒரு ஆலோசனை நடத்தினார். இதன் பிறகு அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் பல்வேறு தகவல்களை தெரிவித்திருக்கிறார். அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற அந்த மதிப்பீட்டு விடைத்தாள் மதிப்பீடு தொடர்பாக பல்வேறு சிக்கல்கள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன என்றும் கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் மாணவர்கள் தேர்வில் பங்கேற்றனர். ஒவ்வொரு மாணவரினுடைய விடைத்தாள்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 98 லட்சம் விடைத்தாள்கள் இருக்கின்றன என்றும் ஒவ்வொரு விடைத்தாளும் 40 பக்கங்களை கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 கோடி அந்த பக்கங்கள் ஸ்கேன் செய்யப்பட்டு கணினி வழியாக அவையெல்லாம் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட்டன. இது உலகளாவிய அளவில் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை திட்டம்தான். இது மிகவும் மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான திட்டமாக இருக்கும். அதன் காரணமாக முதல் முறையாக இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கணினி வழியில் அந்த விடைத்தாள்கள் எல்லாம் மதிப்பீடு செய்யப்பட்டன. இருந்தாலும் இதில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதற்கு நானே பொறுப்பேற்கிறேன் என்றும் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். மாணவர்கள் பாதிக்காத அளவிற்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சங்கரன். சிபிஎஸ்இ தேர்வு குளறுபடிகளுக்கு நானே பொறுப்பேற்கிறேன் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.